வணக்கம். கலை ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுலயும், பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போன வாட்டி நீங்க பாரதியாரோட காம்போசிஷன்ஸ் கேட்டீங்க. இந்த வாட்டி பிருந்தா மாணிக்கவாசகம் அவங்களோட கச்சேரி. கோபாலகிருஷ்ண பாரதியோட தமிழ் பாட்டுகள பத்தி பாடுவாங்க. உங்களுக்கு கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டுகள் கேட்கணும்னா, நீங்க ராகசுதா ஹாலுக்கு 17ஆம் தேதி மே ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ப்ரோகிராம் 6 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃப்ரீ கான்சர்ட். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்க சீட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று நம்ம கரேஜ் டு பி டிஸ்லைக் பார்த்தோம். முத்துகிருஷ்ணன் தண்டபாணியோட ட்வீட்டை பார்த்தோம். அதாவது, ஒரு மனுஷனுக்கு தைரியம் வேணும். நான் பண்ணுறது சரி அப்படின்னா மற்றவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம பண்ணுறது கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கிற எமோஷ்னல் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் தான் வரும். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளமே கிடையாது. நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்? ஒன்று ஜெல்லசி. ஜெல்லசினா பொறாமை. மற்றவனை பார்த்து பொறாமைப்படுறது. அதாவது, அவனுக்கு இது இருக்கே, அந்த தட்டில் இவ்வளோ விழுந்திருக்கேன், என் தட்டில் இவ்வளோ விழலையே அப்படிங்கிறது பொறாமை. பொறாமைங்கிறது என்ன வேணால் கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஆளை எந்த லெவலுக்கு மோசமாக தள்ள முடியுமோ தள்ள முடியும். அதாவது, பொறாமையை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். இன்னொருத்தனை பார்த்து வயிற்றெரிச்சல் படுறது பேர் என்வியுமோ, அதுவும் இதுலேருந்து தான் வரும். அதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறத நம்மளுக்கு சார்லி மங்கரே சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் இதை இப்போ லேட்டஸ்ட்டாக அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். எதில் நான் சொல்கிறேன்னா, மெட்ராஸில் நேரு ஸ்டேடியமில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கை நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் வீடியோவாக எடுக்கிறார். அதில் ராகுல் காந்தியும் வர்றாரு. க்ரௌடில் இருக்கிறவங்க எல்லாரும் வராங்க. ஒரு இனாக்குவஸ் ஸ்ட்ரீட் தான். நம்மளே எங்கேயாவது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் போனால் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி அவர் எடுக்கிறார். கூட்டத்தையும் காட்டுறாரு, ராகுல் காந்தியும் காட்டுறாரு. ராகுல் காந்தி அந்த வீடியோவை வாங்கி அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுறாரு. முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே 10 மில்லியன் பீப்புள் பார்த்துடுறாங்க. அது 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம், நியர்லி 1 கோடி பேர் பார்த்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மெய்டி அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரூல்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராமுக்கு ஆர்டர் போட்டு அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அதையும் ராகுல் காந்தி ட்வீட் பண்ணியிருக்கிறார். மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து உங்களது பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு டேட்டா சொல்லுது. பட் இந்த வீடியோவில் என்ன இருக்குது பிளாக் பண்ணுறதுக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், இது என்னன்னு எனக்கு கரெக்டாக புரிய வைங்கிறாங்க. இந்த பிளாக்கு உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி ஒரு நாளில் அது நியர்லி 40 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அதாவது 4 கோடி பேருக்கு மேலே அதை பார்த்துட்டாங்க. இது எதனால் வந்ததுன்னா, அன்றைக்கே பிரதமரும் ஒரு வீடியோ போடுறாரு. சுவேந்து அதிகாரியை சீஃப் மினிஸ்டர் ஸ்வேரிங் செரமனிக்கு போகிறாரு. அங்கேயும் கொண்டு போய் பார்க்குறாரு. அவரோட வீடியோ அவ்வளோ தூரம் போகல. இவர் வீடியோ பிச்சுன்னு ஓடுறதுன்னா அதை பிளாக் பண்ணுறாரு. இது பொறாமையும் வைத்தறிச்சலும் தான். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, இது நேற்று நடந்ததை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். இது மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சம்டைம்ஸ் இது என்ன ஆகும், ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகி அந்த ஆளை கொலை கூட பண்ணிவிடுவாங்க. ஒருத்தர் எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு ஆளை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரும். அவன் நம்மளோட சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போனோம், ஒரே படிப்பு படித்தோம், உன்னோட சேர்ந்து சுற்றினோம், எனக்கும் அவனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாரு, அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு லக் அடிச்சிருச்சு, எனக்கு லக்கே கிடைக்கல, எனக்கு இது போயிடுச்சு அது போயிடுச்சு, நாங்கள் வாழ்க்கையே முடிச்சுக்கிறேன், எனக்கு வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, குழந்தைத்தனம். பேசிக்லி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார், கரெக்டாக பண்ணார், வந்துட்டார். நீங்களும் அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறீங்க. மேபி அவருக்கு எலிவேட்டரில் ஃபாஸ்ட்டாக போயிட்டார், நீங்கள் லிஃப்ட்டில் போகிறீங்களா இருக்கும். லிஃப்ட்டும் கிடைக்கலன்னா மாடிப்படி ஏறி போகிறீங்களா இருக்கும். டெஃபெக்டாக ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் என்னோட பெட்டராக இருக்கானேன்னு சொல்லி அதை பார்த்து நம்ம அழப்படுறதுங்கிறது வேறு. அடுத்தது இந்த லோன்லினஸ்னுவாங்க. இந்த லோன்லினஸ்ங்கிறது என்னென்னா, நம்மளோட யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க.
நம்மளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைப்பா, அவனுக்கு 10 பேர் இருக்கிறான்ப்பா, அவன் என்னோட பெட்டராக இருக்கிறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஸ்கூல் காலேஜில் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தோம்னா இப்போ நம்மளுக்கும் ஒரு 10 பேர் 20 பேர் கூப்பிட்டா வருவாங்க. நான் வந்து இந்த பீரியடில் இந்த எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம் ஒழுங்காக படிக்கணும், படி படி படின்னு காலேஜ் ஸ்கூல் மாதிரி மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாக இருக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது கையை விட்டு போயிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் யார்கிட்டேருந்து வரும்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நல்லா பண்ணிட்டாங்க, நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வரும். தாழ்வு மனப்பானை தான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. அடுத்தது என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா லோன்லினஸ்ஸு. நீங்கள் வந்து தனியாக இருக்கேன், என்னை யாருமே கவனிக்கல, பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்க்கல, எதிர்த்து வீட்டுக்காரன் என்னை பார்க்கலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சிட்டியில் அது ரொம்ப காமனாக இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களை யாரையும் போய் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லலை. நீங்கள் எதுக்கு அதை பார்த்து கம்பேர் பண்ணி உங்களே கெடுத்துக்கிறீங்க? அது வந்து தேவையில்லாமல் போய் சம்டைம்ஸ் டாப்பில் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ப்ராப்ளம் இருக்கும். லோன்லி அட் தி டாப்னு. அவன் வந்து சம்மிட்டில் தனியாக இருப்பானே தவிர அவனோட பேசி கை குலுங்க சிரிக்க ஆள் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். பிரம்மாண்டமான சேரு எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் பேசிக் ஹியூமன் கம்பெனியே கிடைக்காம போயிடும். இது வந்து லோன்லினஸ்ஸுங்கிறது. இந்த அப்புறம் உங்களுக்கு தலையில் பைத்தியமாக சுற்றும். ஏதோ நம்மகிட்ட இருக்குது, அந்த டேலண்ட் நம்மகிட்ட இல்லை, நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. வேலிடேஷனை தேடுவாங்க. வேலிடேஷன் தேடுறதுனா எனக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. சின்ன வயசில் நான் வேலிடேஷன் தேடுவேன். வேலிடேஷன் தேடுறதுனா என்னென்னா, நான் பண்ணுறது ரைட்டான்னு எல்லாரையும் கேட்டுன்னே இருப்பேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லோரும் ரைட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் அப்பா மட்டும் ரைட்டுன்னு சொல்ல. எங்கள் அப்பாவை ரைட்டுன்னு சொல்ல வைக்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டு பல சப்ஜெக்ட் பேசி பல விஷயம் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக ஒரு வாட்டி வந்து சரி நீ ஒத்துக்கிறேன், நீ பெரிய கரெக்டாக படிச்சிருக்க, நாலேஜ் இருக்குது, படிச்சுக்கிறேன்னு ஒத்துக்கிறேன்ட்டார். இது வந்து வேலிடேஷன். சம்டைம்ஸ் வேலிடேஷன் இல்லைன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. அந்த வேலிடேஷன் உங்களாலேயே மீனிங்ஃபுல்லாக கொடுத்துக்க முடியலன்னா இருக்கிறத குவிட் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் கஷ்டப்படுவீங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து நம்ம கோல் விட்டுறோம். அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. யார் என்ன பேசினாலும் சரி, யார் நம்மளை தூத்தினாலும் சரி, நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம இன்றைக்கி எந்த பொசிஷனில் இருக்கோம், அதோட இன்றைக்கி பெட்டராக இருக்கோமாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.